+2 அக்கௌண்டன்சியில் பார்ட்னர்ஷிப் அட்மிஷனில் இல்லஸ்ட்ரேஷன் 5 பார்க்கலாம். இல்லஸ்ட்ரேஷன் 5. ஓகே, இதுவும் ரிவால்யூவேஷன் டாபிக் தான். நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொன்னேன். ரிவால்யூவேஷன் இஸ் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்? கரெக்ட், நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட்டுக்கு ரூல் வந்து டெபிட், லாஸ், கிரெடிட், கெயின். ஓகேயா? ஸோ ஓகே, எது லாஸ் எது கெயின், அது ஒன்று முக்கியமானது. இப்போ அசட் இருக்குது, லைபிலிட்டி இருக்குது. அசட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆனால் கரெக்ட் கெயின் தான் அது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு அசட்டோட மதிப்பு உயர்ந்தால் அது கெயின். கரெக்டாக? அதே மாதிரி இது குறைஞ்சா லாஸ். அதே லைபிலிட்டிஸ் ஆப்போசிட். நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு குறைஞ்சதுன்னா அது லாஸ். கெயின். நார்மலாக அது குறையாது, யாருமே கம்மியாக வாங்கிக்க மாட்டாங்க. சப்போஸ் ஏதாவது டிஸ்கவுண்ட் தராங்கன்னு வச்சுக்கோங்க சப்ளையர், அப்போ லைபிலிட்டி குறைஞ்சால் கெயின். அதே நியூ லைபிலிட்டி உள்ளே வந்ததுன்னா தட் இஸ் ஈக்குவல் டு லாஸ். ஓகேயா? ஸோ அகைன் ஐ ரிப்பீட், ரிவால்யூவேஷன் இஸ் நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் ரூல் வந்து டெபிட், லாஸ், கிரெடிட், கெயின். ஆனால் எது லாஸ் எது கெயின் பார்த்தோன்னா அசட் இன்க்ரீஸ் ஆனால் கெயின், அதே மாதிரி லைபிலிட்டி ரெடியூஸ் ஆனால் கெயின். ஓகே, ஆப்போசிட் வந்து அசட் ரெடியூஸ் ஆனால் லாஸ், லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் லாஸ். ஓகேயா? இப்போ நம்ம சம் பார்க்கலாம். ஸ்ரீராம் அண்ட் ராஜ் ஆர் பார்ட்னர்ஸ். ஒரு நிமிஷம், சாரி. அது ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2:1. ஓகே, நெல்சன் உள்ள வராரு as a partner on 1st April. Okay, the following adjustments is nothing but revaluation are made. Okay, increase the value of stock. Say stockங்கிறது என்னது, அசட்டா லைபிலிட்டியா? கண்டிப்பாக அசட்டு தான். அசட்டோட வேல்யூ இன்க்ரீஸ்னா உயர்ந்திருக்கு. ஓகே, அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு கெயின். அப்போ ரிவால்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஓகேயா? 5,000 rupeesக்கு. அடுத்தது, bring into record investment of 7,000 not been recorded in the books of the firm. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது என்னது? கரெக்ட், அசட். ஓகே, அது உள்ளே வந்திருக்கு. அதாவது இன்க்ரீஸ் ஆனாலும் கெயின், நியூவாக உள்ளே வந்தாலும் கெயின். ஓகேயா? ஏன்னா எனிவே இட் இஸ் கோயிங் அப். கரெக்டா? ஸோ கெயின். அப்போ ரிவால்யூஷன் அக்கௌண்ட் ஈக்குவல் டு கிரெடிட் பண்ணணும். ஓகே, ஒரு நிமிஷம். ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் பை 10,000. ஓகே, ரெடியூஸ்னா குறையிறது. ஓகே, ஸோ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஈக்குவல் டு அசட். இந்த இடத்துல ரெடியூஸ் ஆகுது, ஈக்குவல் டு லாஸ். அப்போ ரிவால்யூஷன் ஈக்குவல் டு கரெக்ட் டெபிட். ஓகேயா? A provision would be made for outstanding wages for 9,000. ஓகே, சரி, அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் தானே. இப்போ கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுங்கிறது லைபிலிட்டி. கரெக்டாக? ஸோ அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் ஈக்குவல் டு லைபிலிட்டி. அதாவது இது நியூவாக உள்ளே வருது. ஓகே, அப்போ இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு லாஸ். அப்போ ரிவால்யூஷன் ஈக்குவல் டு டெபிட். ஸோ முதல் 3 வந்து கெயின். ஓகே, ப்ளஸ் போட்டுவாங்க. சாரி, முதல் 2, 3வது லாஸ், 4th லாஸ். ஓகேயா? சரி, இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடலாமா? இப்போ ஜேர்னல் என்ட்ரி போடும்போது ஃபஸ்ட்டு 2 இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 5,000. ஸோ டிக் அடிச்சுவாங்க. இங்கே கலர் மாற்றிக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 5,000. கரெக்ட், டிக் அடிச்சுக்கோங்க. ஓகே, ஓகே. தென் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 7,000. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டார் 7. ஏன்னா ரெண்டுமே புதுசாக உள்ள வந்திருக்கு. சாரி, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, டு ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட் 12,000. ஓகேயா? பிகாஸ் இட் இஸ் எ கெயின். ஓகே, அதே மாதிரி அடுத்த 2 ஆப்போசிட். ஸோ யூ ஹவ் டு டெபிட் ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட். ஸோ ரிவால்யூவேஷன் அக்கௌண்ட், அப்போ கிரெடிட் வந்து ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 10,000. ஓகே, அதே மாதிரி வேஜஸ் 9,500. ஓகேயா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் ரிவால்யூவேஷன் லாஸ் 19,500. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ் இஸ் கிரேட்டர் தென் கெயின். லாஸ் இஸ் கிரேட்டர் தென் கெயின். 19,500, இது 12,000. ஸோ ரிவால்யூஷன் லாஸ் ஈக்குவல் டு 7,500. ஓகே, ஆனால் இப்படி போடக்கூடாது, நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் போடலாம். ஓகேயா? ஸோ ஃபார் கிளியராக ஃபஸ்ட்டு 2 கெயின். ஓகே, ஸோ
ஸோ யூ ஆர் டெபிட்டிங் த அசட்ஸ் அண்ட் கிரெடிட்டிங் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட். அடுத்த ரெண்டு லாஸ். ஸோ யூ ஆர் டெபிட்டிங் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட். கிரெடிட் எதர் அசட் ஆர் லைபிலிட்டி. ஓகேயா? இப்போ நம்ம இந்த என்ட்ரி அப்புறம் தான் போடலாம். இந்த என்ட்ரி வந்து வி cannot do now. ஓகே, ரிவாலுவேஷன் போடலாம். ஸோ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் லாஸ் வரும், கிரெடிட் சைடில் கெயின் வரும். அதுதான் ரிவாலுவேஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேயா? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ரெண்டு கெயின். ஸோ ஸ்டாக் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அது போட்டிருக்கேன். ஓகே, அதாவது 5,000 7,000 கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா வந்துடுச்சுன்னு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டில். ஓகே, அதே மாதிரி இது 10,000 and 9,500. ஓகேயா? இது லாஸ். இந்த ரெண்டும் லாஸ். ஓகே, ஸோ 7,500 rupees இஸ் a லாஸ். அந்த ரேஷியோ வந்து கொடுத்துட்டாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2:1. ஓகே, அப்போ 7,500 to 2/3. 75/3 போட்டால் 25 வரும். 25 into 2 வந்து 5,000. அதே மாதிரி 7,500 into 1/3 equal to 2,500. ஓகே, ஸோ பை லாஸ் அண்ட் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு போட்டுருங்க. போட்டுட்டு ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா ஸோ யூஆர் டெபிட்டிங் த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் கிரெடிட்டிங் தட் ரிவாலுவேஷன் அக்கௌண்ட். ஸோ தட் இட் வில் பி சேம் as 19,500. ஓகேயா? ஸோ இப்படி தான் போடணும். மெயினாக ஞாபகம் வச்சுக்கிறது ரிவாலுவேஷன் என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட். ஒரு நிமிஷம், சாரி. நாமினல் அக்கௌண்ட், டெபிட் லாஸ், கிரெடிட் கெயின். எது லாஸ் எது கெயின் நான் இங்கே போட்டேன். ஓகே, அதே மாதிரி ஒரு ரிவாலுவேஷன் என்ட்ரி வரும்போதும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் அசட்டாக லைபிலிட்டியாக பாருங்கள். ஸ்டாக் ஈக்குவல் டு அசட், கோயிங் அப், கெயின், அப்போ ரிவாலுவேஷன் அக்கௌண்ட்டில் கிரெடிட் வரும். ஓகேயா? தேங்க்யூ.